Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா ஒரு ஹேர் பேக் வீடியோ தான் வந்து பார்க்க போறோம். முடி நல்லா நீளமா வளரணும் plus hair fall இல்லாம இருக்குிறதுக்கு இந்த ஹேர் பேக் வந்து நான் வந்து weekly once நான் யூஸ் பண்ணுவேன். இந்த flax seeds னு சொல்லுவாங்க, அதாவது ஆளி விதை. இந்த flax seeds பேக் வந்து எப்படி ரெடி பண்றதுன்னு நான் வந்து இந்த வீடியோல ஃபுல்லா சொல்றேன் பாருங்க. இந்த flax seeds ஓட benefits என்னென்ன அப்படினு பாத்தீங்கன்னா hair fall வந்து இருக்காது. நிறைய hair fall இருந்தாலும் கம்மியாயிடும். அதே மாதிரி முடி நல்லா நீளமா வந்து வளரும். நல்ல silky and smoothie hair வந்து நமக்கு கிடைக்கும். frizzy hair இருந்தது, dry hair இருந்தது அப்படினா இந்த பேக் போட்டதுக்கு அப்புறம் நல்ல ஸ்மூத்தியா இருக்கும். இந்த பேக் வந்து எப்படி ரெடி பண்றதுன்னு பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு 2 ல இருந்து 3 ஸ்பூன் வந்து ஏனா நான் 2 பேருக்கு நான் ரெடி பண்றேன். சோ 2 ல இருந்து 3 ஸ்பூன் வந்து இந்த flax seeds எடுத்துட்டு நல்லா வந்து அதுல வந்து ஒரு 4-5 கப் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா தண்ணி சேர்த்து நல்லா 15 minutes வந்து நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணும். கொதிச்சி அந்த ஆளி விதையில இருக்கிற ஜெல் எல்லாம் வந்து பிரிஞ்சு வரும். நல்லா அந்த அளவுக்கு வந்து கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஜெல் பிரிஞ்சு வந்திருக்கிறத நல்லா தெரியும். பாத்தீங்கன்னா இப்போ வந்து அத வந்து ஒரு வடிகட்டி வெச்சோ இல்ல ஒரு cloth வெச்சோ அத வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாத்தீங்கனாலே தெரியும் அது வந்து நல்ல ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சில இருக்கு. இந்த மாதிரி நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வந்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலக்கி விட்டீங்கன்னா அந்த ஜெல் எல்லாம் வந்து நல்லா கீழ இறங்கிரும். பாருங்க இந்த மாதிரி வந்து ஜெல் எடுத்துக்கோங்க. இதுல வந்து ஒரு ஸ்பூன் இல்லனா 2 ஸ்பூன் வந்து கோகனட் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நீங்க கோகனட் ஆயில் உங்களுக்கு ஆட் பண்ண பிடிக்கல அப்படினா நீங்க வந்து கேஸ்டர் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம் இல்லனா ஆலிவேரா ஜெல் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வந்து mix பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஆயில் சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஹேர் பேக்க தான் வந்து நம்ம தலைக்கு வந்து அப்ளை பண்ண போறோம். பாருங்க நல்லா ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சிக்கு இருக்கு. நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ என்னோட பொண்ணோட முடியில தான் வந்து நான் இத வந்து அப்ளை பண்ண போறேன். கொஞ்சமா வந்து அவ முடியில வந்து லைட்டா ஆயில் அப்ளை பண்ணி இருக்கறோம். சோ அந்த முடியை வந்து ஃபர்ஸ்ட் நல்லா வந்து சிக்கி எடுத்துக்கோங்க. நிறைய ஆயில் வைக்கணும்னு இல்ல. ஆனா எந்த பேக் போடணும்னாலும் போடுறதுக்கு முன்னாடி தலையில வந்து லைட்டா எண்ணெய் இருக்கணும். சோ இத பாப்பாக்கு தலையில லைட்டா எண்ணெய் இருக்கு. இப்போ நல்லா முடியெல்லாம் சிக்கி எடுத்து விட்டுக்கோங்க. சிக்கி எடுத்து முடிச்ச உடனே இப்போ அந்த பேக்க வந்து நம்ம வந்து முடி ஃபுல்லா வந்து அப்ளை பண்ணனும். நல்ல ரூட்ல இருந்து கீழ ஸ்கால்ப் எல்லா இடத்துலயுமே வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கணும். முடி வந்து நல்லா silk and smoothia இருக்கும். இந்த பேக் யூஸ் பண்ணீங்கனா வீக்லி 2 டைம்ஸ் வந்து இந்த பேக் யூஸ் பண்ணீங்க அப்படினா கர்லியா இருக்கிற ஹேர் கூட வந்து நல்லா ஸ்ட்ரைட்டா சில்கியா வந்து மாறிடும். இப்போ பாருங்க இந்த பேக் வந்து நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. பாரு எப்படி ஜெல் மாதிரி இருக்கு. இப்போ இத வந்து நான் எப்படி அப்ளை பண்றேன் அப்படிங்கறத இந்த வீடியோல பாருங்க. நல்ல நீளமான முடி வேணும், முடி ரொம்ப உதிர்ந்துக்கிட்டே இருக்கு அப்படிங்கறவங்க இந்த பேக்க வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. இப்போ அந்த ஜெல்ல பாருங்க கையில எடுக்கவே முடியல. சோ எடுத்து ஆலிவேரா ஜெல் மாதிரி தான் இருக்கும். சோ எடுத்து நல்லா வந்து ஹேர்ல வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஸ்கால்ப்ல எல்லாம் நல்லா வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா முடியிலயும் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கணும். எந்த பேக் போட்டிங்கனாலும் தலையில வந்து கொஞ்சம் லைட்டா எண்ணெய் வெச்சிட்டு அப்ளை பண்ணீங்கனா உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். நல்லா வொர்க் அவுட் ஆகும். நிறைய எண்ணெய் வைக்கணும்னு அவசியம் இல்ல. லைட்டா எண்ணெய் வெச்சிட்டு அந்த ஹேர்ல வந்து எந்த பேக்னாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க எல்லா முடியிலயும் படுற மாதிரி அந்த ஜெல்ல வந்து நான் அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். பெண்களுக்கு முடிதான் ரொம்ப அழகு. எவ்வளவு முடி இருந்தாலும் பத்தாது. நல்ல நீளமான முடி வேணும்னு நினைப்பாங்க. நல்லா நீளமாவும் கருமையாவும் இருக்கணும் அப்படினா நம்ம ஹேரை வந்து நம்ம நல்லா டேக் கேர் பண்ணி பாத்துக்கணும். தலைக்கு வந்து இந்த மாதிரி மேலே தடவறது மட்டும் இல்லாம நம்ம சாப்பிடும்போது இன்டேக்காவும் நிறைய விஷயங்கள் எடுத்துக்கணும். பேரிச்சம்பழம், கருவேப்பிலை,
ஆம்லா ஜூஸு இந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கிட்டோனாலும் ஹேர் க்ரோத் வந்து நல்லா இருக்கும், திக்காக இருக்கும், கருமையாகவும் இருக்கும். இப்போ வந்து நல்லா முடியை பிரித்து விட்டு 2ஆக பிரித்து விட்டு உள்ளேயும் வந்து அந்த ஜெல்லை வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. எல்லா முடியிலையும் படுற மாதிரி அந்த ஜெல்லை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பாருங்கள், ஒவ்வொரு பார்ட்டாக பிரித்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நல்லா வந்து ஒரு நல்லா சுருட்டி விட்டு நல்லா ஒரு கொண்டை மாதிரி போட்டுக்கோங்க. முடி அப்படியே ஃப்ரீயாக விடாமல் நல்லா சுருட்டி கொண்டை மாதிரி போட்டு ஒரு 1/2 hourலேருந்து 45 minutes வந்து நல்லா ஊற விட்டுருங்க. இப்போ பார்த்தாலே தெரியும் எல்லா முடியிலையும் வந்து அந்த ஜெல் வந்து நல்லா அப்ளை ஆகிருக்கு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வந்து ஒரு முடி கூட கீழே இல்லாமல் எடுத்து நல்லா வந்து கொண்டை போட்டு விட்டுருங்க. ஒரு 45 minutes வந்து அப்படியே விட்டுடுங்க. இந்த கீழே அடியில் இருக்கிற முடி இந்த மாதிரி எல்லா முடிக்கும் வந்து மீதி இருக்கிற ஜெல் எல்லாத்தையும் அப்ளை பண்ணி விட்டுருங்க. நல்லாயிருக்கும், முடி நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த ஹேர் பேக் வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் வந்து உங்களுக்கு நான் வீடியோவாக போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், பாப்பா ஒரு 45 minutes கழித்து ஒரு மைல்டான ஷாம்பு வச்சு ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து இந்த ரொம்ப மொரன்னு இருக்கிற டவல்லாம் வச்சு பண்ணாமல் இந்த மாதிரி சாஃப்டான டவலில் வந்து லைட்டாக இப்படி முடிய தேய்க்கக்கூடாது, ரொம்ப போட்டு லைட்டாக வந்து இப்படி துவட்டிக்கோங்க. இப்போ பாருங்கள் முடி எப்படி இருக்குன்னு. ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ரொம்பவே சாஃப்டாக இருந்தது, ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. நல்லா குளிக்கும் போதுமே எந்த ஒரு ஹேர் ஃபாலுமே இல்லை. நிறைய பேக் யூஸ் பண்ணும்போது ஹேர் ஃபால் நிறைய இருக்கும், ஆனால் இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணும்போது எந்த ஒரு ஹேர் ஃபாலும் இல்லாமல் நல்லா இருந்தது. இப்போ பாருங்கள், முடி வந்து நல்லா 50% வந்து நல்லா காஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் கோம்பை வச்சு நல்லா வந்து நீட்டாக வந்து இது பண்ணிக்கோங்க, சிக்கு இல்லாமல் சீவி விட்டுக்கோங்க. நமக்கு முடியில் இருக்கிற சிக்கு எடுக்கும் போதுமே ரொம்ப ஹார்ஷாக பண்ணாமல் சாஃப்டாக ஸ்மூத்தாக தான் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் முடி எந்த அளவுக்கு சாஃப்டாக சில்கியாக ஸ்ட்ரெயிட்டாக இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். நான் என் பொண்ணோட முடியை இப்படி தான் வந்து நான் மெயின்டைன் பண்ணுறேன். அவங்களுக்கு வந்து ஹேர் கட் பண்ண நல்லா முடியும் வந்து நல்லா நீளமாக வளருது. முடி பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப சாஃப்ட் அண்ட் சில்கியாக இருக்குது. இப்போ பாருங்கள், உங்களுக்கு நான் கேட்ச் கிளிப் போட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குது என்னென்னு. உங்களுக்கும் இந்த மாதிரி சில்கியாக ஸ்மூத்தாக இந்த மாதிரி ஒரு ஹேர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களும் இந்த ஆலி விதை, அதாவது இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸ்னு சொல்கிறாங்கள்ல, இந்த ஹேர் பேக்கை வாரத்தில் 2 நாள் வந்து நீங்களும் யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கே ரிசல்ட் நல்லா இருக்கும். இந்த மாதிரி இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கும் நல்ல ரிசல்ட் வந்திருந்தது அப்படின்னா என்னோடய சேனலில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.